பின்னால் ஏதோ ஒரு தத்துவத்தின் பின்னால் ஒரு வர்க்கத்தினுடைய நலன் தூய தமிழ்ல சொல்லணும்னா ஒன்று கூடுதல். உங்களோட பங்கிடுவதற்கு அவன் தயாரா இல்லாத போதும் உனக்கான நேரங்களை அவனுக்கான நேரமா மாற்றிக்க. தொழிலாளர் சட்டம் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் வாங்கிட்டு கடன் கட்டலைன்னா சிவில் ஸ்டோர்கள் தொழிலாளி தனக்கான ஒரு தலைமையை தேடி நகர்றான். போராட்டம் ஏன் உருவாகுது அப்படின்னா, ஒரு தேவை அங்க எழுது. ஏதோ ஒரு தேவை அந்த இடத்துல எழுது. நான் யூரின் போகிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் வேணும், ஆனால் 1 நிமிஷம் தான் கொடுக்குறான். அப்போ 1 நிமிஷம் அங்கே எனக்கு தேவை இருக்கு. இன்னொரு நான் போகிற ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி. இப்போ எல்லாம் உற்பத்தியை பற்றி பேசுனீங்க, அதே மாதிரி சுரண்டலை பற்றி பேசுனீங்க, மார்க்ஸை பற்றி பேசுனீங்க, அதே மாதிரி மாவோவை பற்றி பேசுனீங்க. அப்போது நீங்கள் காமனாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கிறீங்க, ஒரு வர்க்க அரசியல் இருக்கு அப்படின்றத. ஒரு முடிவின் பின்னால் ஏதோ ஒரு தத்துவத்தின் பின்னால் ஒரு வர்க்கத்தினுடைய நலன் ஒளிந்திருக்கின்றதையும் நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்க ஏராளமா ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த புரிதலை ஒருமுகப்படுத்துறதுல தான் ஒரு வேலையே இருக்கு. சங்கம் அப்படின்னு பேசுனீங்க. சங்கம் அப்படின்னா தூய தமிழ்ல சொல்லணும்னா ஒன்று கூடுதல்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா ஒன்று கூடுதல். ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக அந்த செயலில் ஈடுபடக்கூடியவங்க ஒன்று கூடுவது. அப்போ ஒரு தொழிற்சாலையில ஒரு பொருளை உற்பத்தி செய்யறீங்க. நீங்க பொருளை உற்பத்தி செய்றீங்க, ஒரு உற்பத்தி சார்ந்த துறை. நான் போக்குவரத்து துறையில நீ என்னடா உற்பத்தி செய்யலாம்னா, நீங்க செஞ்ச பொருள் சந்தைக்கு விற்பனை ஆகும் போது நுகரப்படுது. நான் என்ன உற்பத்தி செய்யும் போதே அதை நுகர்ந்துடுறான். பஸ்ஸை ஓட்டிட்டு போகும்போதே பின்னாடி உட்காந்துருக்க 50 பேரு என்னுடைய அந்த வேலையை அவன் நுகர்ந்துடுறான். அதுக்கான டிக்கெட்டு காசு எல்லாம் அப்படியே கொடுத்துட்றான்ல. உங்க காரோ இல்ல உங்க டயரோ இல்ல ஏதோ ஒரு பைக்கோ மார்க்கெட்ல வித்து உங்களுக்கு சம்பளம் வரும். நான் போய்கிட்டு இருக்கும் போதே எனக்கான சம்பளத்துக்கான உற்பத்தி அந்த காசு வந்துடும். ஸோ இது உற்பத்தியில பல வடிவம். இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சுரண்டலை பத்தி நம்ம பேசணும். சுரண்டல் அப்படின்னா நம்ம அடிப்படையில புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் நம்மளை ஏதோ ஒரு வகையில குறைந்த கூலி கொடுத்து சுரண்டுறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதலாளிக்கு லாபம் எங்கிருந்து வருதுங்கிறத ஒரு புரிதல் நமக்கு உருவாகிக்கணும். லாபம் பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு சட்டையை ஏதோ ஒன்று ஒரு பொருள் உற்பத்தி கம்பெனியில் உற்பத்தி ஆகுதுன்னா வெளியில போய் மார்க்கெட்ல திறமையா வித்து வந்தாதான் லாபம் வரும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, லாபம் என்பது உங்க தொழிற்சாலைக்குள்ளேயே இருக்கும். முதலாளி அந்த லாபத்தை உங்களோட பங்கிடுவதற்கு அவன் தயாரா இல்லாத போதும் போராட்டம் வருது. அங்க முரண்பாடு எழுது. அவன் மூலதனம் போடுறான், பொருளை உற்பத்தி செய்யறோம், உற்பத்தியில நாம நம்மளுடைய உழைப்பை செலுத்துறோம். அப்படி உழைப்பை செலுத்தும் போது என்னன்னா, அவனுக்கு லாபம் அந்த கம்பெனிக்குள்ளேயே உன்னுடைய வேலை நேரத்தை குறைக்கிறது, கூட்டுறது. எப்படிலாம் உன்னுடைய இருக்கக்கூடிய நேரங்களை உனக்கான நேரங்களை அவனுக்கான நேரமா மாத்திக்கிறது. குறிப்பிட்டீங்கல்ல, 1 நிமிடம் கூட கிடைச்சா கூட அதை அவன் பயன்படுத்திக்கிறான். நாசுக்கா எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அத்தனை வகையிலையும் பயன்படுத்திக்கிறான். அப்படி பயன்படுத்தினால் அந்த லாபம் கம்பெனிக்குள்ள உருவாகுது. கம்பெனிக்குள்ளேயே லாபம் உருவாகிறதுனாலதான் கம்பெனியில நீ கேட்கிற எதையும் உங்களுக்கு ஊதிய உயர்வாக இருக்கட்டும், இல்லை சலுகைகளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொடுக்க மறுக்கிறான். அப்படி மறுக்கின்ற போது தொழிலாளி அதை ஒன்று கூடி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, தொழிலாளி ஒன்று கூடி கேட்கிறான். இப்போ போராட்டத்தை வெளியில் எப்படி பாக்குறாங்க, ஒரு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி இருக்கானா அவன் மட்டுமே சங்கத்தை அமைச்சு அவன் மட்டுமே நிர்வாகத்தோட பேசி நிர்வாகத்துல இருந்து எல்லாம் வாங்கிக்கணும். இது சாத்தியமா என்பதுதான் மிகப்பெரிய விவாதமா இன்னைக்கு சாம்சங்ல போச்சு. சாம்சங் முதலாளிக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட தோழர் ஒரு கார்ட்டூன் ஒன்று பகிர்ந்திருந்தார். அதானியை பத்தி ஒரு கார்ட்டூன் போயிருந்தார். அதானி நடுவில் நிற்பாரு. அதானியை சுத்தி ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரம் நிற்கும். அப்போ முதலாளி அந்த அதானின்னு பார்க்காதீங்க, அது முதலாளி. அந்த முதலாளியை சுத்தி எவ்வளவு பெரிய அரசு இயந்திரம் இருக்கு. அந்த அரசு இயந்திரம் முதலாளி என்கின்ற வர்க்கத்திற்காக நிற்குதுன்றது தொழிலாளி வர்க்கம் புரிஞ்சிக்கும் போதுதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, வர்க்க அரசியல். அப்ப தொழிலாளி தனக்கான அரசியலை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அப்போ சாம்சங் போராட்டம், எல்லா கம்பெனிலையும் போராட்டம் நடக்குது, ஏதோ வகையில போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நித்தம் இப்ப கூட ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு போராட்டம் நடக்கலாம். ஆனா சாம்சங் போராட்டம் மட்டும் ஏன் பேசு பொருளா மாறிச்சு? அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா சாம்சங் போராட்டம் என்பது ஒட்டுமொத்த தொழிலாளியினுடைய தேவை அடிப்படையில் எழுகிற போராட்டமா மாறிச்சு. இப்ப தோழருங்க பேசும்போது சொன்னாங்க, சாம்சங் இன்னும் சங்க அங்கீகாரமே வரல. உண்மையிலேயே அந்த போராட்டம் சங்க பதிவுக்கான போராட்டம் தான், சங்க அங்கீகாரத்துக்கான போராட்டம்ன்றதே இல்லை. சங்க அங்கீகாரம்ன்றது அடுத்த ஸ்டெப். சங்கத்தை பதிவு பண்றான். அந்த சங்கத்தை ஒரு தொழிற்சாலையில ஒரு தொழிற்சங்கத்தை பதிந்து கொள்வதற்கான
நமக்கு சட்டப்படியான உரிமை 1926லயே வந்து தொழிற்சங்க சட்டம் வரும்போது அது உருவாகி நமக்கு வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கும் கூட எத்தனையோ சங்கங்கள், அதுக்கு பிறகு கூட சங்கங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த உதாரணம் சொன்னா போக்குவரத்துல ஒரே நாள்ல பதிவு பண்ண சங்கம்லாம், காலையில அப்ளிகேஷன் கொடுத்து சாயந்தரம் பதிவு பண்ண சங்கம் இப்போ சாங்ஷன் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நடந்த விஷயம். அவ ஏன் பதிவு பண்ண மாட்டேங்கிறான்னா, அங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, சாம்சங்ன்றவன் அந்த ஒரு நிறுவனம், அவன் ஒரு முதலாளி மட்டும் இல்லை, அந்த முதலாளி அவனுடைய ஒரு பன்னாட்டு முதலாளி தன்னுடைய லாபத்தை தொழிலாளியோட பங்கு போடுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. தொழிலாளி இப்ப அவனுக்கு வந்து சட்டம் தெரியும், நம்மளோட தொழிலாளர் சட்டம் அவனுக்கு நல்லா தெரியும். அரசாங்கத்தை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும், ஏன்னா அவனை ஏமாத்தினா கண்டிக்காது. இப்ப நம்ம வீட்டுல இருக்க நம்ம ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டுல நம்ம குழந்தை நம்மளை ஏமாத்தினா டே என்னை ஏமாத்தாதரான்னு கண்டிப்போம். ஆனா அரசு வந்து அவன் ஏமாத்தினா கண்டிக்காது. நீ கடன் வாங்கிட்டு கட்டலைன்னா சிபில் ஸ்கோர் இல்லைன்னு உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். அவன் வாங்கிட்டு கடன் கட்டலைன்னா சிபில் ஸ்கோர் இல்லைன்னா பார்க்கவே மாட்டான், கடனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பான். ஸோ அரசாங்கம் யாருக்கான அரசாங்கன்றது இங்க நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா முதலாளி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு போராட்டம் அது எந்த போராட்டமா இருந்தாலும் என்னன்னா அது வளர்ச்சியை நோக்கி போராட்டம். ஒரு சர்வைவல் ஆகணும்னா அங்க ஒரு போராட்டம் நிச்சயம் நடக்கும், அது வளர்ந்து போகணும். அது முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க நாம நினைக்கக்கூடிய சோசியலிச சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் அது சர்வைவல் ஆகி போகணும்னா அதற்குள்ள ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அந்த போராட்டம் இப்ப இந்த போராட்டத்தை தான் என்ன பண்றாங்கன்னா தவறான ஒரு வடிவத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்க போராட்டமா எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அது என்னன்னா ஒரு அவங்க வந்து சங்க அங்கீகாரம் அப்படின்றது. அப்போ வந்து தொழிலாளி மத்தியில என்ன எண்ணத்தை உருவாக்குறது, சங்கத்தை பதிவு செய்யறதுக்காக அவங்க கொடுக்கறது. சங்கத்தை பதிவு செய்யவே மாட்டேன்னா தொழிலாளி தனக்கான எந்த உரிமையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு ஒவ்வொரு தொழிலாளி மத்தியிலும் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் அதனுடைய அடிப்படையான ஒரு சாராம்சம். அப்ப அந்த ஒரு உரிமை அவனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் போது அவன் வந்து போராட்டத்துல வந்து வரான். சாம்சங்க்கு ஆதரவா சும்மா போராட்டம் வருவானா? இப்ப எவ்வளவு கம்பெனி போராட்டம் நடந்திருக்கு. சாம்சங்குக்கு நடந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு போராட்டம் நடந்துதான். ஏன்னா படிப்படியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நலன், அந்த முதலாளித்துவ நலனை சார்ந்து இருக்கக்கூடிய அரசு, அந்த அரசு வந்து முதலாளிகளுக்கான எல்லா வகையிலையும் ஆதரவா நிற்கிறான். அரசு இயந்திரம் முழுக்க ஆதரவா இருக்கிறான். அதுக்குதான் அந்த கார்ட்டூன் சொன்ன மாற்றுக்களத்திலே கூட போட்டிருக்காரு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா மீண்டும் அந்த கார்ட்டூனை எல்லா தோழரும் பாருங்க, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு தொழிலாளி அவனுக்கு வந்து சங்கமா சேர்றான். ஒரு கம்பெனியில் இருக்கிறவன் சங்கமா சேரும்போது எனக்கு பாதிக்கப்படுகிறோம் அப்படின்றது மட்டும் அந்த உள்ளுணர்வு அந்த தொழிலாளியை சங்கமா இணைக்குது. அப்படி பாதிக்கப்படுற தொழிலாளி தனக்கான உரிமையை கேட்கறதுக்கு சட்டத்துல தனக்கு என்ன இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அத்தனை தொழிலாளிக்கும் சட்டம் தெரியுமா? ஒரு கம்பெனியில் இருக்கிற அத்தனை தொழிலாளியும் சட்டம் தெரிஞ்சவங்க கிடையாது. சங்கத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு வரவங்களுக்கு கூட சட்டம் எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. அப்போ இதுக்கு நமக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எப்படி முதலாளிக்கு அரசு இயந்திரம் என்ற உதவி இருக்குதோ நமக்கு ஒரு உதவி தேர்வு என்பதுதான் ஒரு தலைமையை நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் தொழிலாளி வந்து தனக்கான ஒரு தலைமையை தேடி நகர்றான். அப்படி நகரும் போது என்னதுன்னா ஒரு அரசியல் நெருக்கடியை இந்த அரசாங்கத்துக்கு உருவாக்கும். ஒரு ஒட்டுமொத்த பொதுப்படையான ஒரு தலைமை வந்து ஒரு சங்கத்துக்கு வரும்போது என்னன்னா அந்த தலைமை எடுக்கிற முடிவு என்பது அவ்வளவு வலுவா இருக்கும். ஏன்னா தொழிலாளிகிட்ட அவன் நீ எப்படி சுரண்டப்படுற, உன்னுடைய உழைப்பை வந்து அவன் எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறான், உன்னை எப்படி சுரண்டி அவன் லாபம் அடைஞ்சுக்கிட்டே போறான், நீ வந்து எப்படி வந்து உன் நிலையில இருந்து முன்னேறி வர முடியல, அப்படியே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வர முடியுது. நீ ஒரு காரு சைக்கிள் எதுவுமே இல்லாத ஒரு தொழிலாளியா இருந்தவங்க ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு நீங்க ஒரு பைக் வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கார் வாங்கிக்கலாமே தவிர, ஆனா அதை தாண்டி உன்னுடைய அன்றாட தேவைகள் சொன்ன பாருங்க, கல்வி, மருத்துவம், குடும்பத்தினுடைய எல்லா சுகாதாரம், இந்த மாதிரி எல்லா விதமான தேவைகளையும் முழுசா செய்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போய் அங்க அவன் நிறுத்துறதுக்கு தயாரா இல்லை, அது செய்யவும் மாட்டான். ஏன்னா அப்படி செய்யும் போது என்ன, எந்த ஒரு போராட்டமும் அந்த முதலாளி தன்னுடைய லாபத்தை ஒரு சிறிய பகுதியை உங்கள்கிட்ட அந்த நேரத்துக்கு கொடுத்து அந்த போராட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். அதுதான் நமக்கு வந்து ஊதிய உயர்வா கிடைக்கிறது, போனஸா கிடைக்கிறது. அவன் வந்து ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா உற்பத்தியை வந்து பெருக்கிட்டு போறான். இது ஒரு காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இருந்த காலகட்டம் எப்படி மாறி இருக்குன்னா, உற்பத்தி என்பது முழுக்க ஒரே இடத்துல நடக்கும். உற்பத்தி என்பது இன்னைக்கு பரவலா நடக்கும். ஒரு கம்பெனிக்கான உற்பத்தி ஒரு 80கள் 90 முன்னாடி காலகட்டத்திலலாம் சின்ன ஒரு போல்ட் நெட்ல இருந்து முழுசா அது விற்பனை பொருளா உற்பத்தி ஆகிற வரைக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து நவீன முதலாளித்துவ அமைப்பு என்பது உற்பத்தியை வந்து பரவலாக்கிட்டான்.
ஒரு கம்பெனிக்கான உற்பத்தி இன்னொரு இடத்துல நடக்கும், பலவிதமான தொழிலாளிகளை வந்து பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு அரசாங்கமே இந்த நாப்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, அப்ப அப்பண்டிஸ் வந்து இருந்தது முதல்ல, அது ஒரு நியாயமான வடிவத்தில் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொழிலாளிகள் வடிவங்கள் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அயர் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்ற முதலாளிக்கு ஆதரவான அந்த சட்ட வடிவங்களின் அடிப்படையில் தொழிலாளியை அவன் வந்து பிரிச்சு எப்படியெல்லாம் சுரண்ட முடியுமோ சுரண்டான். அதெல்லாம் தோழர்கள் சொன்னீங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்களை வந்து அணி திரட்டணும், உண்மையிலேயே அணி திரட்டணும் தோழர். இன்னைக்கு அதற்காக தான் என்ன பண்ணாங்க, மிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த தொழிலாளிகளை அதன் கீழே அணி திரட்டுறாங்க. அது என்னன்னா சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை இயக்கம்னு அதுக்கு பேர். அதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வித் சோசியல் செக்யூரிட்டி, அப்படிதான் ஆங்கிலத்தில் அதான் மெஸ்ன்னு சுருக்கமாக சொல்றது. ஏன் இவங்களை அணி திரட்ட வேண்டியிருக்குன்னா, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளிகளின் எண்ணிக்கையை விட இன்னைக்கு பல மடங்கு எண்ணிக்கை வந்து இந்த தொழிலாளி தான் இருக்கிறான். அப்போ முதலாளியை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும், இல்லை அவனை வந்து அவனுடைய லாபத்தை கட்டுப்படுத்தணும், நமக்கு உரிய பங்கை கேட்டு வாங்கணும்னா முதலாளியை கட்டுப்படுத்துற ஒரே இது வந்து உற்பத்தியை நிறுத்துறது தான். அப்ப நம்ம உற்பத்தியை நிறுத்துற அளவுக்கு போராட்டம் போகணும்னா அந்த தொழிலாளியுடைய ஆதரவு. உதாரணத்துனா இபியில் இன்னைக்கு வலுவா வந்து பாத்தீங்கன்னா தனியார் மையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க, இபியில வந்து நிரந்தர தொழிலாளியோட பல மடங்கு 4 மடங்குக்கு மேல கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து என்ன பண்றாங்க, இபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்களை அணி திரட்டி அவங்கள வந்து நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வந்து அந்த சட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளியை கான்ட்ராக்ட்ல கொண்டு வரான். இந்த உற்பத்தி முறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்ப கட்டத்திலும் இப்படிதான் இருந்தது, ஒப்பந்த தொழிலாளி தான் இருந்தான். அதுதான் நம்ம கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் டெவலப்மெண்ட் அந்த ஆக்ட் இருக்கு பாருங்க, ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் இன்னைக்கு எல்லாமே மாறி தலைகீழ போயிட்டு, இதை நம்ம தொழிலாளி மத்தியிலே நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த தொழிலாளிக்கும் வந்து இருக்கிற உரிமைகளை பற்றி நம்ம வந்து நாம தான் பேசி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளியும் சரி, கான்ட்ராக்டா ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்க, நிரந்தரமா இருக்கிறவங்க ரெண்டுமே இப்ப இருக்கிறது கூட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. கோவை மாவட்டத்துக்கு போனோம்னா ஸ்பின்னிங் மில், அந்த டெக்ஸ்டைல் மில்லுங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த மில்லுல ஏராளமா இருந்த தொழிலாளிங்க ஒப்பந்த தொழிலாளி தான் அதிகமா இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்கள வந்து ஒப்பந்த தொழிலாளிகளை வந்து நிரந்தரப்படுத்தணும், அவங்களுடைய பணி நியமங்களை முறைப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் அதெல்லாம் வந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நவீன தாராளமய கொள்கை என்பது முழுக்க முதலாளித்துவ அரசுக்காக தான் இருக்கு. அப்போ முதலாளிகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இதுக்குள்ள வந்து தன்னுடைய லாபத்தை வந்து பல மடங்கு பெருக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதுதான் தோழர் குறிப்பிட்டீங்க, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ ஆதாரங்கள்லாம் ஒரு 10% பேர்கிட்ட போய் குமிஞ்சு கிடக்குது, மீதி பேர்கிட்ட இல்லை. அது நேர்மையா இருக்கு. பார்த்தீங்கன்னா உழைப்ப ஒரு பக்கம் இருந்தாலும் நாம வந்து இப்போ நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்தா கூட சரி, இல்லை நமக்கு ஒரு ஊதிய உயர்வு கொடுத்தா கூட சரி, எதுவா இருந்தாலும் மீண்டும் அந்த முதலாளியினுடைய பாக்கெட்டுக்கு போய் சேர்ற மாதிரி தான் இந்த முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு முறையே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிள்ளையை படிக்கிறதுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கியிருப்பீங்க, அங்கிருந்து வாங்கி இங்க கொடுக்குற மாதிரி தான் அது இருக்குமே தவிர உங்க கையில ஒண்ணுமே இருக்காது. இப்போ இப்படிதான் வந்து இந்த அமைப்பு முறை இருக்கும்போது இதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் தொழிலாளிக்கு உருவாகுது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில தான் போராட்டங்கள் உருவாகுது. அது வந்து தொழிலாளி ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணுவான், சின்ன விஷயங்கள்ல தான் அது வெளிப்படும். என்னுடைய 10 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டான், என்னோட கிரேஸ் டைம் போயிடுச்சு, நான் 8 மணிக்கு வர வேண்டியவன் 8:10 வந்தேன்னா மாசத்துல 2 நாள் லேட்டா வந்தேன்னா 3ஆவது நாள் முழு உற்பத்தி தந்தா கூட அரை நாள் விடுப்பு எடுத்துக்கிறாங்க பயோமெட்ரிக் சிஸ்டத்துல. அப்போ வந்து நம்ம முழு நாள் உற்பத்தியை முழு நாள் கொடுத்துட்றோம், ஆனா 10 நிமிஷம் லேட்டா வந்தோன்னு அரை நாள் சம்பளத்தை வாங்கிக்கிறோம். அப்ப இதெல்லாம் தொழிலாளி வந்து ஆரம்ப கட்டத்துல உணரக்கூடிய சுரண்டல் வடிவங்கள். இதை தொழிலாளி மத்தியில நாம பேசும்போது தான் அப்ப ஏன் இந்த மாதிரி செய்யறான், முதலாளி இந்த மாதிரி செய்யறதுக்கு அவனுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு தேடுவான், நம்ம கம்பெனியினுடைய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இடம் இருக்கான்னு தேடுவான். இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இடம் இருக்குமான்னு கேட்டா மேக்சிமம் அது இருக்காது. அப்ப தொழிலாளி மத்தியில நம்ம கம்பெனி நிர்வாகம் நம்முடைய வந்து முறைகேடா நம்மளை சுரண்டான், இப்படிலாம் சின்ன விஷயங்களை தொழிலாளிகளை பத்தி மத்தியில பேசி அவனை வந்து ஒரு புரிதலை உருவாக்கி கான்ட்ராக்ட் முறையில வேலை செய்யறவங்ககிட்டையும் சொல்லி அவங்ககிட்ட நீ செய்யற வேலைக்கும் இப்ப நம்ம சாதாரணமா வாங்குவோம். இப்போ நீங்க நானே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிரந்தர தொழிலாளியா இருக்கிற டிரைவர் வந்து கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய் சம்பளம் வாங்குவார்.
ஆனா இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் முறையில வந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிரைவர் 700 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்க பேசுவோம், அந்த தொழிலாளியை கூப்பிட்டு பேசிட்டு தான் இருங்க. எப்படிப்பா நீ 1700 ரூபாய் வாங்க வேண்டிய சம்பளத்துல 700 ரூபாய் வாங்குற, நீ போய் பஸ் அடிச்சிட்டீங்கன்னா உன்னைய சட்டம் உன்னதான் வாக்கும். நிரந்தரமா இருக்க தொழிலாளிக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, உனக்கு கிடையாது. அப்ப குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு சட்ட பாதுகாப்புனா உனக்கும் ஒரு சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீ ஒரு சங்கமா சேர்ந்தினாதான் முடியும் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியை அணி திரட்டுற வேலையை செய்யறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல நீங்க சொன்னீங்க திடீர்னு போராட்டம் நடத்தலாமா, இன்னைக்கு சாத்தியம் இல்லை. இன்னைக்கு போய் திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் நடத்தணும்னா நடத்த முடியாது. வண்டி பாட்டி அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு 10 பேர் வேணா கேட்ல நிக்கலாம், அவ்வளவுதானே தவிர அப்புறம் அது என்னன்னா தொழிலாளியினுடைய அந்த உறுதியை வந்து குலைக்கும், அவனுடைய மனநிலையை வந்து மாற்றம் அடைய செய்யும். அவன் வந்து போராட்டத்துக்கு ஆதரவா நின்னா கூட அவன் மனசு வந்து அவனை வந்து அங்க இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். என்னடா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு இல்லையே அப்படின்னு. அப்போ தொழிலாளியை மன உறுதிப்படுத்தினாலும் நாம இந்த மாதிரியான வேலைகளையும் தொழிற்சங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்க நீங்க செய்ய வேண்டியது. தொழிற்சாலைக்குள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களையும் தலையிடக்கூடிய இவங்க வந்து காசு பணத்துக்காக போராடுறவங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு. தொழிற்சங்கம்னா என்ன செய்யும், போனஸ் கேட்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், லீவு கேட்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராடக்கூடிய அமைப்பு தான். அப்படி இல்லை, அது சமூக பிரச்சனைகளையும் கையில் எடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் சொல்ல வேண்டி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் முறையில் இருக்கக்கூடிய பத்தி நம்ம எளிமையா அவனுக்கு புரிய வைக்கணும்னா, கான்ட்ராக்ட் முறை கூடிக்கிட்டே போச்சுன்னா தனியார் துறையில கிடையாது, அரசு துறையில வந்து வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு போயிடும். அது கிடைக்காது. கான்ட்ராக்ட் ஒர்க்கரா வரவும் பார்ப்பானா, இப்போ அந்த எங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்குலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்றோம். அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிட்டு உங்களுடைய தொழில் தன்மைக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்கிட்ட என்ன இருக்குன்னு பேச வேண்டியிருக்கிறதோட, பொதுவா போராட்டம் என்பது யாராலையுமே தவிர்க்க முடியாது. அது முதலாளித்துவ அரசாலையும் தவிர்க்க முடியாது, எந்த ஒரு அரசாங்கத்தையும் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே நீங்க சோசியலிச நாடுகள் நடந்த போராட்டங்கள்லாம் கூட இருக்கு. அப்படி ஒரு போராட்டம் நடக்கும்போது முதலாளித்துவ அரசாங்கம்லாம் எப்படி அதை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியும். அப்போ இந்த போராட்டம் என்பது ஒரு தேவையின் அடிப்படையில் எழுகின்ற ஒரு உள்ளுணர்வின் காரணமாக உந்தப்படுகிற தொழிலாளி வந்து போராட்டத்தை நோக்கி வருவான். அப்படி போராட்டத்தை நோக்கி வருகின்ற தொழிலாளி சங்கமா அணிதிரள தான் செய்வான். அப்படி சங்கமா அணிதிரளும் போது அவனுடைய உறுதியை குலைச்சு நீ மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிறத அவனை வந்து செய்கிறது தான் ஒன்று கூடுதலை தவிர்த்து அவனுடைய கோரிக்கைகளை முன்வச்சு தடுக்கிறது. முதல்ல பேசி பார்ப்பான், முடியலன்னா மிரட்டி பார்ப்பான், அதுக்கு வந்து அரசு இயந்திரத்தை கொண்டு உன்னை நெருக்கி பார்ப்பான். இப்போ அதான 3 நடந்ததில்ல சாம்சங்ல, பேசி பார்த்தான், நெருக்கி பார்த்தான், அரசு இயந்திரத்தை கொண்டு அவனை வந்து தனியே ஒரு நபர் பழக்கம் இல்லாது கொண்டு போய் வேலூர் ஜெயிலில் போட்டா எப்படி இருக்கும்? இருந்தது இல்லை, நான் இருந்திருக்கேன் வேலூர் ஜெயிலில். எங்களை என்ன பண்ணாங்க, எல்லாரும் 2004 ஒரு போராட்டத்தில் 17 நாள் கொண்டு போய் போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்து தெரியும், விளையாட்டு போக்கில் இருந்தோம். அந்த ஜட்ஜி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். அது டோட்டல் லைட் போல இருக்கு, ஆஃப் பண்ணிட்டான். இவன் எங்கே எழுதிருக்கான்னு தெரியல. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டான். எங்களுக்கு ஒரு 16 பேரை மட்டும் உருவ வச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் அந்த அரசியல் கைதிகள் அடைக்கிற இடம். ஒன்றுமே இல்லை, காந்தில் ராத்திரி எல்லாரும் பயந்துட்டாங்க, நான் உட்பட பயந்துட்டேன். ஜெயிலில் தனியாக இருக்குது. அப்போ நம்ம தொழிலாளி ஒருத்தர் கொண்டு போய் தனியாக வச்சா எப்படி இருந்திருப்பாரு யோசித்து. அப்போ இந்த மாதிரி நெருக்கும்போது எனக்கு ஒன்று, நான் அரசு துறையில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தது. ஆனா அந்த தொழிலாளிக்கு, அப்போ அந்த தொழிலாளி அது வந்து என்னன்னா, அவரை வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி நம்ம நினைச்சோன்னா நாம தான் போயிட்டு அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலாளியும் அது வந்து அச்சுறுத்துகிற வேலை. அப்போ வந்து நம்ம அந்த தொழிலாளியை வந்து காப்பாற்றணும்னா, அந்த தொழிலாளி மன உறுதியோடு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா, ஒரு சங்கம், வலுவான தலைமையுடன் கூடிய சங்கம், எல்லா விதமான அறிவும் கொண்ட ஒரு தலைமை. அறிவுனா என்ன? தொழிற்சங்க அறிவு இருக்கணும், சட்ட அறிவு இருக்கணும், அரசுகிட்ட எப்படி பேசுறது, நீதிமன்றத்திட்ட எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொழி இருக்குல்ல, அந்த அரசு மொழிகளை தெரிந்து உரையாடக்கூடிய, பேசக்கூடிய, போராட்டத்தை வடிவமைக்கக்கூடிய தலைமை வெளியில இருந்தால் தொழிலாளிக்கு கிடைக்கும். அதை கிடைக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான எல்லா விதமான மீடியாக்களையும் பயன்படுத்தி தொழிலாளிகளை வந்து, இன்னும் உதாரணம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏதாவது பொருளாதார கோரிக்கை முன் வச்ச போராட்டமா? அரசாங்கத்துல ஏதாவது கேட்டானா? போராடுறவங்க கூட எங்க வீட்டுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு மாற கூடான்னு கேட்கல. ஆனா அந்த போராட்டத்தை எப்படி முடிச்சான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தரையும் எப்படி முடிச்சான்? அதே மாதிரி நம்ம ஸ்டெர்லைட் போராட்டம், ஊர் மக்கள் தான் போராடினான். எனக்கு வேலை விடுன்னு கேட்கல, உங்க லாபத்துல பங்கு கொடுன்னு கேட்கல. அந்த ஊர் மக்களை சுட்டு பண்ணால, காக்கா குருவி மாதிரி. ஏன் சுட்டு பண்ண? அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல்,
ஒன்று கூடி மக்கள் போராடுகின்ற போது, தொழிலாளி போராடுகின்ற போது என்ன ஆகுனா ஒரு அரசியலை நோக்கி அது நகரும். அந்த போராட்டம் அது நகராம இருக்கணும்னா, மீண்டும் நீ ஒன்று கூடாம இருக்கணும்னா அரசு இயந்திரம் முழுமையா இறங்கி உன்னை அடக்கி கொடுக்கும். இதை தொழிலாளி வர்க்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனாலதான் மார்க்ஸ் சொன்னாரு, தொழிலாளி வர்க்கத்துக்காக தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சாதாரண மக்களுக்கு சொல்லியிருக்காரா? எதுவும் சொல்லல. தொழிலாளி வர்க்கத்துக்கு தான் சொல்லிருப்பாரு. ஏன்னா தொழிலாளி தான். இப்ப நம்ம சுரண்டலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கம்பெனிக்குள்ள லாபம் எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில மார்க்கெட்ல கிடைக்கல, கம்பெனிக்குள்ளதான் லாபம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய நேரத்தை எப்படி எப்படியெல்லாம் அவன் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும்னு தோணுதான். இப்ப உற்பத்தி அதிகமானா கூட லாபம் கிடைக்கணும்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 65 லட்சம் காரம் என்னமோ உற்பத்தி பண்ணிட்டு விற்காம கிடக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? தீபாவளி நேரத்துல விற்கும்னு நினைச்சு உற்பத்தி பண்ணி நிஷ்டான் மொத்தமா நிக்குது. இப்போ அப்ப அது உற்பத்தி அதிகமானா விற்கணும்ல. அப்ப இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்பது சமூகத்தினுடைய தேவை அடிப்படையில எந்த விதமான திட்டமிடலையும் செய்யாது அப்படின்றது நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சமூகத்துக்கு என்ன அடிப்படையா தேவை? இப்ப தொழிலாளியா இருக்கிறானா அவனுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா சைனால 2 நாளைக்கு முன்னே ஏதோ பார்த்தான், ஒரு மிகப்பெரிய நகரத்தை கட்டமைக்கிறான். ஒரு பொல்யூஷன் பாதிக்காம பள்ளிக்கூடம் எல்லாமே அருகாமையில இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வச்செல்லாம் பண்றாங்க. அப்படி இப்படியான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம புரிஞ்சுக்கிற போதுதான் இந்த போராட்டங்கள் ஏன் உருவாகுது, இந்த போராட்டங்கள் ஏன் அடக்கப்படுது. அப்ப தொழிலாளி வர்க்கம் இதிலிருந்து உள்வாங்கி கொண்ட விஷயம் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே நாமும் வந்து சங்கமா அணி சேர முடியும். மித்த பேரையும் நம்மை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாரையும் சங்கமா அணி திரட்ட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு. நன்றி, வணக்கம்.